சமூக பார்வையோடு இந்த இளைஞர்களை இந்த சிறுவர்களை இனிமேல் நல்ல வழிக்கு கொண்டு வருவது எதற்காக கட்டாய அவசியம். அந்த அவசியத்திற்காக நான் அதற்கு முன்பாக அவர்களுடைய வாதம் அந்த சிறுவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வருவது பக்கம் இருக்கட்டும், காவல்துறையை சேர்ந்தவர்களே நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்னு பாடம் நாராயணன் சொல்றாரு. அவர்கள் சிறுவர்களை பாலியல் வன்புணர்வு செய்ய சொல்லி அதை படம் பிடித்து பார்த்து ரசிக்கக்கூடிய மனப்பான்மையோடு எல்லாரையும் பொதுமைப்படுத்தல, அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரிய காரணமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அதாவது அப்படி நடந்திருக்கிறத நான் மறுத்திருந்தால் நீங்க மறுக்கல. இப்ப அவருக்கு ஒரு பதில் சொல்றேன். நான் அப்படி மறுக்கல. அவரு எல்லாம் சொன்னார்ல, காவல் நிலையத்தில் இது இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் இப்படி சட்டம் சொல்லுது அப்படின்ட்டு. உண்மைதான். ஆனால் காவல் நிலையத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த மாதிரி தனியாக சிறார்களுக்கென்று ஒரு அதிகாரியை வைத்திருக்கவில்லை என்றால், இத்தனை வருடங்களாக நான் கோர்ட்டுக்கு போனேன், அப்பீலுக்கு போனேன், அங்கே போனேன்னு சொல்லக்கூடிய தோழர் நண்பர், அதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை? அதை எடுக்க வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே ஒரு சமூக அக்கறை கொண்டவனுடைய. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். விக்ரமாதித்தன் மீண்டும் ஒரு ஏறின மாதிரி பலமுறை நீதிமன்றத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் 15 இந்த சொன்னாங்கல்ல, இதுக்கு தீர்வு என்னென்ன தீர்வாக 15 ஆலோசனைகளை நீதிமன்றத்தில் வைத்து அதை அரசும் ஒத்துக்கொண்டு அதை ஜுவனல் ஜஸ்டிஸ் கமிட்டி ஆஃப் ஹைகோர்ட் இருக்கிற மாண்புமிகு நீதிபதிகளை கொண்ட 4 நீதிபதிகளை கொண்ட குழு ஒப்படைத்து அவர்கள் 122 பக்கத்துக்கு அறிக்கையை தயாரித்து அது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதையும் பாராட்டி அதற்கப்புறம் இந்த குழுவே தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இது சமூக நடைமுறை மாசம் ஆச்சு. தொடர்ந்து நாங்க இது என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, துறை ரீதியாக எல்லா காவல் நிலையத்திலையும் குழந்தைகளுக்கென்று பராமரிப்பதற்கான ஒரு செல்ஃப் ஃபார்ம் பண்ணணும்ன்றது பல பொதுநல வழக்கு. அவர் தோண நான் இப்படி எடுத்துக்கிறேன். காவல்துறையினர் ஏற்கனவே இதற்கு முன்பு இங்க சட்டமன்றம் குறித்த ஒரு விவாதத்தில் அந்த வாதம் வைக்கப்பட்டது. போதிய காவல்துறை பணியாளர்கள் இல்லை. நீங்க அவங்களுக்கும் 3 ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய இடத்துல 2 ஷிஃப்ட்டுக்கான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இன்னொரு ஷிஃப்ட் அவங்க கண்டினியூ பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவர்களுடைய மன அழுத்தம், அவர்களுக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கண்ணோட்டத்தோடு அவர்களையும் அணுக வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதை அணுகாமல் நீங்க அவர்களை குற்றவாளி கூட்டில் நிறுத்தக்கூடியது. தட் மீன்ஸ் ஒரு நிமிஷம் அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒருவேளை நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன், காவல்துறையை இன்னமும் சரிபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இல்லை, நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் 1859 உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு போலீஸ். நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமான பட்ஜெட் ஒதுக்குறது தமிழ்நாடு போலீஸுக்கு தான். அதிகமான கனரக வாகனங்கள், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் தான். மற்ற ஸ்டேட்டை ஒப்பிடும்போது தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ முன்னோடியாக இருக்குது நான் சொல்ல வரேன். இங்கே எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி குளறுபடிகளும் இருக்குது. இப்போ ஸ்டேட் போலீஸ் கமிஷன் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னமும் நான் சொல்கிறேன், எஸ்பி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போலீஸ் பண்ணுற சித்திரவதையை புகாராக பெறுவதற்கான கிரிவன்சல் ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. ஆனால் இல்லை, சட்டத்தில் இருக்கு. சட்டம் உண்டு. உச்சநீதிமன்றம் இது மாதிரி பல விஷயங்களை வலியுறுத்திருக்கிறாங்க. இங்கே நான் என்னோட கேள்வி என்னன்னாக்கா, தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ஒரு சொகுசான போலீஸ் கிடையாது. நான் தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு 3 லட்சம் வழக்கு இன்னைக்கு நம்ம ஐபிசி கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆகுது. இந்தியாவில் இல்லாத இடங்களில் 10% வழக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே போடுறாங்க. அவ்வளோ போடுறாங்க. ஆனால் போலீஸுக்கு எதிராக பெறப்படுகிற புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360 400 எஃப்ஐஆர் கூட கிடையாது. கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறது அவ்வளோதான் பண்ணுறாங்க. கேரளாலாம் கிட்டத்தட்ட 4000 புகார் போலீஸ்க்கு எதிராக பண்ணுறாங்க. ஐபிசி கிரைம்ஸ் நம்மளோட ஒப்பிடும்போது 60% தான் அங்கே வருது. ஆக இங்கே அவங்க மேலே நடக்கிற குற்றச்சாட்டு எதுவுமே செய்யலை. நேற்று நீங்கள் திருவண்ணாமலை சம்பவத்தை சொல்கிறோம். திருவண்ணாமலை சம்பவத்தில் யாராவது ஒரு கடையிலேருந்து வெளியில் வர ஒரு ஆளை என்னைக்காவது லத்தி சார்ஜ் பண்ணுவாங்களா? என்னைக்காவது உலகத்தில் இங்கே நடந்திருக்கா? லத்தி சார்ஜ் எதுக்கு பண்ணுவாங்க? கலவரம் பகுதியில் கலவரம் நடந்துச்சுன்னா அந்த கலவர கும்பலை அப்புறப்படுத்துவதான் லத்தி சார்ஜ் நோக்கம். 1964 ஐஜிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்ட போது ஐஜிக்கல் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்குனாங்க. நம்ம என்னைக்கும் கலவரம் அந்த லத்தி சார்ஜ் நோக்கம் என்பது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும். கேரளா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் லத்தி சார்ஜை பற்றி பேசும்போது லத்திக்கும் உடம்புக்கு 1/2 அடி தூரம் தான் இப்படி தான் அடிக்கணும்னு இருக்கு. அதுவும் தலையில் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கு, போன் பகுதியில் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் இங்கே அடிக்கிற அடி பாருங்க, ஓங்கி ஓங்கி அந்த குடும்பம் இன்னசென்ட்டாக அவங்களுக்குள்ள சண்டை போடுற குடும்பத்துக்குள்ள நான் கேட்குறேன், வெக்கமாக இல்லை? என்ன இடமாற்றம் ஒரு ஆக்ஷனா? டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆக்ஷனா? இந்நாளுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, கிரிமினல் சார்ஜ் ஃபைல் பண்ணி, சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவங்க மேலே ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். இதே நான் ஒரு பொது இடத்துல போய் ஒரு மூணு அப்பாவி அடிச்சாக்க நான் அதில் இப்போ பண்ணிட்டு வரேன். அவர் சொல்கிற வாதமும் கிட்டத்தட்ட கதிர் சொல்கிற வாதமும் ஒன்றாக தான் இருக்கிறது. நீங்கள்
காவல்துறையினர் காரணம்னு வச்சுக்கிட்டா காவல்துறையினருடைய பிரச்சனைகள் ஒரு காரணம் அப்படி எடுத்துக்கிட்டா, போதிய காவல்துறையினர் இல்லை, அவர்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுவதில்லை, அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதில்லை, இந்த மாதிரியான சட்டத்தை தாண்டி அவங்க நடவடிக்கை ஏதாவது சட்டத்தை தாண்டி அவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னால் அதற்கான கடுமையான பனிஷ்மெண்ட் இல்லை, இது எல்லாமும் கூட ஒரு காரணம்னு சொன்னால் இதில் அரசினுடைய பங்கு பிரதான பங்கு. அரசு என்ன செய்யறதுங்கிற ஒரு கேள்விதான வருகிறது. நான் வந்து இதை ஒட்டுமொத்தமாக அமைப்பாக தான் நான் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். இப்போ நாம் வந்து குழந்தைகள் சார்ந்த சிக்கல்களை பேசுகிறோம். குழந்தைகள் சார்ந்த சிக்கல்களை பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இப்படி சுட்டி காட்ட முடியும். குழந்தைகளுக்கு வந்து காவல் நிலையங்களில் இந்த சிக்கல் இருக்குது. இதே போல் நீங்கள் பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்க. பெண்களுக்கான விஷயங்களில் ஐடியல் போலீசிங் அப்படிங்கிறதுலேருந்து காவல்துறை எவ்வளவு தூரம் விலகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ச் பை இன்ச்சாக காட்ட முடியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போது அண்ணன் அவர்களே சுட்டி காட்டியது போல் தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு விதங்களில் நவீனமாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இப்போ தான் வந்து முதல் முறையாக காவலர்கள் டியூட்டிக்கு போகிறப்போ கழிப்பிட வசதிக்காக வந்து ஒரு வாகனத்தை வந்து முதல்ல வாங்கியிருக்காங்க, ஒரு மொபைல் டாய்லெட்டை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போது இந்த சிக்கல் நீங்கள் வந்து இன்றைக்கும் காவலர்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கோச்சிக்காம நீங்கள் இந்த ஒரு வாரத்தை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த கோவத்தையெல்லாம் அவங்க என்னைக்கும் ஒரு படத்தில் அழகாக காட்டுவான். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கார் சோப்டப்பா காரு வச்சிருக்கா மத்திய அவனை தான் மிரட்டணும், பெரிய பலூன் டயர் வச்சிருக்கிற காருக்காரனை போய் மிரட்டின ஏற்றி நம்மளை நசுக்கிட்டு போயிடுவாமா. இந்த கோவம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் காவல்துறைக்கு இருக்குது எனக்கு தெரியுது. ஆனால் என்னைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களிடமோ மிகப்பெரிய ஆளுமைகளிடமோ விஐபிகளிடமோ அவர்கள் அந்த கோபத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மன அழுத்தத்தையும் காட்டுறதே நானும் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இப்போ நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய பையன் வந்து ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட பொழுது ஓகேங்களா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க தான் செஞ்சாங்க. பெரிய இன்ஃப்ளூயன்ஸியலான தமிழ் ஊடகங்கள்லேயே என்ன எழுதப்பட்டது அப்படின்னா, அந்த சிறுவனுக்கு ஆதரவாக அப்போதைக்கு மத்தியில் இருந்த ஒரு அமைச்சரே வந்து நேரடியாக வந்து இங்கே தொடர்பு கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படிங்கிற அளவுலலாம் கூட எழுதப்பட்டது. அதனால் தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க ஆதிக்க சாதிக்கும் முழுக்க பணபலம் படைத்தவர்களுக்கும் நீங்கள் அங்கே தான் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். திராவிட இயக்கங்கள் இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸிங்கை பண்ணுறாங்க. எப்போதுமே அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்குது. நான் இந்த கிரெடிட்டை வந்து இது போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து இதை கேள்வி எழுப்புறதை நான் வரவேற்கிற அதே இடத்துல தமிழக காவல்துறையை தொடர்ந்து அது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நெருக்கமாகவும் நிற்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து வந்த திராவிட ஆட்சிகள் மிக கவனமாக இருந்திருக்கின்றன. நீங்க முதல்ல நான் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திடுறேன், அண்ணனுக்கு தெரியாது இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படின்னாலே அது காவல்துறையை நம்பி மக்கள் வர்றதினுடைய ஒரு கூறு தான். நீங்க ஹரியானால உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இன்னமும் பஞ்சாயத்து வச்சு பல கொடுமையான வழக்குகள் தீர்த்து அவர் இன்னொன்னு சொன்னாரு, காவல்துறையை நம்பி மக்கள் வருகிறார்கள் அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன், காவல்துறை இது வந்து ஒரு முழுமையான ஒரு ஐடியல் போலீசிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நாம காவல்துறையை பல்வேறு இடங்களை குற்றம் சாட்டலாம். இப்ப நீங்க வந்து சொல்லலாம் சட்டம் இயற்றவன் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு, அந்த சட்டம் ஆனால் ஒரு லிவிங் ஒரு ஆர்கானிக் டெமோக்ரசி நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் இதனுடைய எல்லா கூறுகளோட தான் நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் இந்த தொடரலாம். திரு நாராயணன், இதுல அந்த கூர்நோக்கு இல்லங்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரணும் அப்படிங்கிற உங்களுடைய வார்த்தை? முதல்ல கூர்நோக்கு மையங்களுக்கு வர்ற சிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய இல்லை சுரண்டப்பட்ட ஒரு மாதிரி சூழலேருந்து வர்றாங்க. குடும்ப வன்முறையிலிருந்து தப்பித்து வருபவர்களாக இருக்கலாம், பள்ளி வன்முறையிலிருந்து தப்பித்து வருபவர்களாக இருக்கலாம், ட்ராப் அவுட் இடைநிறுத்தல் ஏற்பட்டவர்களாக இருக்கலாம், போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே சாராய கடை வச்சிருக்கிற ஒரு சமூகத்தில் வந்து சிறார்கள் குற்றவாளி ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது போதை சந்தையிலேருந்து விடுபட முடியாத சூழலில் இருக்கலாம், சிறு சிறு குற்றங்களில் வந்து பெரிய குற்றவாளிகள் வந்து அவர்களை பயன்படுத்தி கொண்ட சூழல் இருக்கலாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கின்றது. அப்படி வர்றவர்கள் வந்து அந்த கூர்நோக்கு மையம் எப்படி செயல்படணும் சட்டம் சிறப்பாக சொல்கிறது. குறிப்பாக கூர்நோக்கு மையங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்புத்துறை கீழே இருக்கிறது. சமூக பாதுகாப்புத்துறைன்றது இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டில் பார்க்க முடியும், 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு இருக்கிற சிக்கலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர், செவிலியர், அப்புறம் லேப் டெக்னீஷியன் எல்லாருமே சிறப்பு படிப்பு படித்து பயிற்சி பெற்றவர்களாக இருப்பவங்க
ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியலன்னா சாகடித்துருவாங்க. அப்படி இந்த மாதிரி கூர்நோக்கு மையங்களில் செயல்படுபவர்களாக இருக்கட்டும், இந்த பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவர்களாம் அது பற்றிய பின்புலத்தை கல்வி பெற்றவர்களாகவும் முறையான பயிற்சி பெற்றவர்கள் தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைமை இல்லை. பெரும்பாலான ஊழியர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருக்காங்களே தவிர அதற்கு கூடுதல் பயிற்சி பெற்றவர்களாக இருக்காங்க. இப்பொழுதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் வந்து இப்போ போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ICPSன்னு சொல்ல இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக வருகின்ற இப்பொழுதுதான் ஒரு இன்டர்வியூ பண்ணி இப்போ தற்காலிகமாக எடுத்திருக்காங்க. பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரியான பின்னணியில் உள்ளவங்க இல்லை. அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காப்பகங்களில் வந்து சூப்பரண்ட் இருக்கணும்னா சூப்பரண்ட் இருக்கிறது இல்லை. சூப்பரண்ட் ஒவ்வொரு வேளை உணவையும் அவர் முதல்ல ருசிச்சு சாப்பிட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், குழந்தைகளோடு பழகணும். அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை. பெரும்பாலான இடத்துல சூப்பரண்ட் இல்லை, யாராவது ஒருத்தர் தான் ஒரு அடிஷனல் டியூட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து சூப்பரண்டாக இருக்கிற நிலைமையும் சூப்பரண்ட்ன்ற ஒரு ரெசிடென்ஷியல் ஆஃபீஸர் அங்கே இருக்க வேண்டியவர் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 விழுக்காடு வந்து இந்த துறையில் வந்து இன்றைக்கு இந்த வேலை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கீழே வர போஸ்ட் வரி. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள் இல்லவே இல்லை, சைல்டு சைக்காலஜிஸ்ட் இல்லவே இல்லை.